இப்போது நம்ம பொட்டுக்கடலை உருண்டை செய்ய போகிறோம். அதுக்கு பொட்டுக்கடலையை நல்லா வறுத்துக்கணும். வறுத்துக்கிட்டு பேனில் வச்சு நான் இப்போ வறுத்துட்ருக்கேன். நாட்டு சர்க்கரையை போட்டு இப்போ வறுக்கணும். வறுத்து ஈரம் இல்லாமல் பண்ணணும். கொஞ்சம் லைட்டாக ஈரம்லாம் இருக்குது, அதனால் இந்த ஐடியா பண்ணுறேன். பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு ட்ரை பவுடராக அரைச்சிட்ருக்கேன். நாட்டு சர்க்கரை ஏற்கனவே அரைஞ்சிருக்கு. இப்போ மறுபடியும் பொடி பண்ணி அந்த பொட்டுக்கடலை மாவோடு சேர்த்தலாம். இப்போ நெய் காஞ்சிட்ருக்கு. நெய்யை உருக்கிட்டுருக்கோம். சால்ட்டு, முந்திரி இப்படி தூள் தூளாக உடச்சிருக்கோம், அதுவும் மிக்ஸ் பண்ணுறோம். பாதாம் இடிச்சிட்ருக்காங்க. பாதாம் நெய் ஊற்றிட்டுருக்கோம். ஊற்றி உருண்டை பிடிக்கிறது தான் இனிமேல் வேலை. உருண்டை பிடிச்சோடனே பார்க்கலாம். உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. பொட்டுக்கடலை உருண்டை ரெடி. ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாம்.